Welcome back to our channel Krithika Energy Essence. So செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணியிருந்தோம். ஒரு நியர்லி 250 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதமா இருக்கிறவங்க உங்களோட அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாக இருக்கட்டும், எக்ஸாம் ப்ரூஃப், அந்த ஆன்சர் கீக்கான ப்ரூஃபாக இருக்கட்டும், அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும், ஸ்டார் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ண, நீங்களே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த குரூப்பு. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எதை பற்றி, இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ எதிர்பார்க்கலாம், ஸோ ஸ்டார் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகுது, ஸோ அப்ஜெக்டர் ட்ராக்கரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ கட் ஆஃபை இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அப்படி ப்ரெடிக்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதியவங்களில் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ என்னோட குரூப்ல இருந்துமே அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு மிஸ் ஆகிடாம, ஸ்கிப் ஆகாம வர்றதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிஎன் டெட் இன்னும் பாஸ் பண்ணாம இருக்கீங்களா, அதுக்கான கைடன்ஸ் நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, இப்போ வர பிஜிடிஆர்பி 2024க்கான எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அதுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஸோ எல்லாருமே கேட்கறது அதுதான், டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ மேடம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு ஜூலை 21 தான் நடந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் 21க்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உடனே வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அது நம்ம 1 மந்த் ஆயிடுச்சா அப்படின்றது தான். இது வரைக்கும் 1 மந்த் கம்மியாக எந்த எக்ஸாமுக்கும் வந்ததில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 21 ஆயிடும். ஸோ அது இப்போவே எல்லாருமே டென்டேட்டிவ்க்கு இந்த வீக் வந்துடும், அந்த வீக் வந்துடும், இல்லை இப்போ ரெடி அப்படிங்கிறது இல்லை. டென்டேட்டிவ்க்கு நமக்கு வர்றதுக்கு எப்படியும் 1 மந்தாவது ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். அடுத்து ஸ்டார் கொஸ்டின். நம்ம இந்த ஸ்டார் கொஸ்டினை பற்றி பார்க்கும்போது, இது புதிய ஒரு விஷயம்தான் நம்ம டிஆர்பியோட வரலாறுல. முன்னாடி என்ன அப்படி நமக்கு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த யூஜிடிஆர்பில இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த ஸ்டார் கொஸ்டின் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கொஸ்டின்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கிற கொஸ்டினா இருக்கட்டும், ஆன்சர்ல வந்து மல்டிபிள் ஆன்சர் அண்ட் எந்த ஆன்சருமே கரெக்ட் இல்லை, கொஸ்டின்ஸ்ல ஏதோ ஒரு வேர்டிங்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இல்லை ஆன்சர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இல்லை 2 ஆன்சர் சேமா இருக்கு, இப்படி இருக்கிற கொஸ்டின்ஸ் ஸ்டார் கொஸ்டின்ஸா யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 5லேருந்து 24 வரைக்கும் ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ மார்க் வந்து மிகப்பெரிய அளவில் மார்க் ஏறுறதுக்கு, கட் ஆஃப் ஏறுறதுக்கு இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் எல்லாருமே கிளைம் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினையுமே எல்லா புக்ஸ்லேருந்துமே நம்ம பார்க்கணும். ஸோ சில பேர் வந்து 8th புக்கு படிச்சிருப்பீங்க, சில பேர் ஓல்டு வெர்ஷன் படிச்சிருப்பீங்க, சில பேர் 9th 10th புக். இப்போ எந்த புக்கில் எந்த ஆன்சர் இருக்கு, ஸோ நீங்கள் படித்ததை வச்சு இது தப்பு கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காம, ஸோ ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, நான் இதுலேருந்து படித்தேன், இதில் இந்த ஆன்சர், நான் இதுலேருந்து படித்தேன், இதில் இந்த ஆன்சர் போட்டிருக்கு, ஓல்டு வெர்ஷனில் இந்த ஆன்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வலம்புரிச்சங்கு, நேமினா வலம்புரிச்சங்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அடுத்து சக்கரம்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, 2மே புக்கில் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், இதை எப்படி எடுத்துக்குவாங்க, இதுக்கான ப்ரூஃப் எப்படி கலெக்ட் பண்றது, இதை எப்படி அப்ஜெக்ஷன்ல வந்து தெரிவிக்கிறது, இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த கம்யூனிட்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார் கொஸ்டின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது வந்து நீங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு அதிகமாக ஒரு டென்டேட்டிவ் தற்காலிக விடை குறிப்பு அப்படின்னு சொல்ற ஒன்று டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும். அதுல எதெல்லாம் தப்பு, இல்லை அதுல எதெல்லாம் வந்து வேற மாதிரியான ஆன்சர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து எதெல்லாம் ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணி ப்ரூஃப் ரெடி பண்ணி வைக்கணும். அப்ப எல்லாமே இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்களே ப்ரூஃப் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இணைஞ்சு
அந்த எல்லா கொஷின்ஸுக்குமே நீங்க எதுக்கெல்லாம் வந்து 2 ஆன்சர் வருது, இதெல்லாம் 2 புக்ல இருக்கு, இல்ல கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் லீனியன்ட் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு தனி பேப்பர்ல எழுதி அதுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்றதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் கீ ஆன்சரை மிகப்பெரிய அளவுல மாத்துறதுக்கு உபயோகப்படுத்துறது வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தான். போன தடவை டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்ததுக்கு காரணம் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தான். ஸோ போன வீடியோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீடியோல ரொம்ப இன்னும் தெளிவா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபரோட யூஜிடிஆர்பி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு வீடியோ ஃபுல்லா கிளியர் கட்டா போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், ஸோ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. 80+ வருமா, 30+ இது 90+ வருமா, பிஎஸ்டிஎம்னா வருமா, எஸ்சினா வருமா, எம்பிசினா எந்த மார்க் வரும் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டார் கொஸ்டின் குறைந்தபட்சம் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட ஸ்டார் கொஸ்டின் இருக்கும்போது உங்களுக்கும் ஆன்சர் தெரியாமல் இருக்கும். ஸ்டார் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து போன தடவை நிறைய பேருக்கு அந்த சேஞ்ச் ஓவர் இருந்ததுனால அந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் மேலே ரொம்ப முக்கியம் வைக்கணும். இப்போ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனில் இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாங்கள் எப்படி கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ அது ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டிஸ்கஷன் இருக்கணும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து லேக் ஆகி நின்றாதீங்க, பதட்டப்பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாம மார்க் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொண்டு வந்தாங்க. அதே நேரத்துல நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் அதுதான். இந்த ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணாதனால யாருக்கும் மார்க் போயிடக்கூடாது, கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் யூஜிடிஆர்பிலேருந்து நம்ம பார்த்ததுதான். அதனால இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்தோடனே நம்ம ஒரு போல் போடலாம். அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி போல் எப்படி இருக்கு, இவ்வளோ மார்க் வருதுன்னா ஓரளவுக்கு நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு போன தடவை நம்ம யூஜிடிஆர்பியில் ஆல்ரெடி வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன், ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபுக்கும் அந்த கட் ஆஃபுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அதனால நம்ம அதை பத்தி கட் ஆஃபை பத்தி யோசிக்காம ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டா இருந்தா அதுக்கு எப்படி மார்க் வாங்குறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க, அதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட் 2024 நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப்ல தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.